அதான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனங்களை கை கொள்வான். நமக்கு இந்த பரிசுத்த வேதாகம் எழுதப்பட்டு தந்திருக்கிறார் ஆண்டவர். அதனால இந்த வேத வசனத்துல கர்த்தர் என்னென்ன காரியங்கள் சொல்லி இருக்கிறாரோ அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அஞ்சு பயந்து, ஓ இந்த காரியத்தை தேவன் சொல்லி இருக்கிறாரா, ஓ இப்படி செய்யக்கூடாதா, எடுத்துக்காட்டுக்கு பொறாமை இருக்கக்கூடாதா, எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்மள்ட்ட விபச்சாரம் இருக்கக்கூடாது, வேசித்தனம் இருக்கக்கூடாது, காம விகாரம் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மள்ட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? பயந்து இருக்கணும். அந்த காரியங்கள் நம்மள்ட்ட வருதுன்னா அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? விலக்கி தள்ளணும். நம்ம அநேக நேரங்கள் நம்ம அதிகமாக கோபப்படுறவங்களா இருப்போம். கோபப்படுறவங்கள கோபம் வராமல் இருக்காது. கோபம் வந்தாலும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே எனக்கு இப்படி கோபம் வருதுப்பா, இந்த கோபத்தை மாற்றி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும்போது இந்த கோபத்தை என்ன செய்வார்?